பசங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம்? ஸ்கூலுக்கு சேர்க்குறோம், ஃபீஸ் கட்டுறோம், புஸ்தகம்லாம் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறோம், ஷூ வாங்கி கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் சில குழந்தைகள் சரியாக படிக்கிறது இல்லை. அவங்களுக்கே தெரியும் தான் சரியாக படிக்கலைன்றது. பெரும்பாலான குழந்தைங்களுக்கு தான் சரியாக படிக்கலை எப்படி தெரியுது? அதே ஒரு கிளாஸில் ஒரு 4 பேர் நல்லா படிக்கிறவங்களை பார்க்குறாங்கல்ல, அந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வரா, இவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, நான் படிக்கலை அப்படின்றது அவனுக்கு தெளிவாக தெரியுது. இவனுக்கு ஒன்றா படிக்கக்கூடாதுன்னு ஆசையா? இவனுக்கும் படிக்கணும், அதே மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் முடியலையே. அப்பா அம்மா திட்டுறாங்க, வேர் யூ ஆர் அண்ட் வேர் யூ வாண்ட் டு கோ. இதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி இந்த குழந்தை எங்கே இருக்குது, எங்கே போய் சேரணும், அந்த குறிக்கோள் தெளிவாக அமையணும். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, குழந்தைக்கு சில முக்கியமான தேவைகள் இருக்குது. அந்த குழந்தைக்கு குழந்தைன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதும் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஒரு இயற்கையான திறமை எது நல்லா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். பாராட்டணும், ஆனால் ஓவராக பாராட்டக்கூடாது. அவனுக்கு என்ன பண்ணணும், புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தா போதாது, அந்த புஸ்தகத்தை அன்போடு அணைச்சிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த புஸ்தகத்தை பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு குதூகலம் வரணும். ஆஹா மேக்ஸ் புக்கு, ஆஹா சயின்ஸ் புக்கு அப்படின்னு சந்தோஷமாக எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது எப்படி சார் உருவாக்குறது? முதல்ல அந்த சப்ஜெக்டில் என்னென்னலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லணும். அப்புறம் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புஸ்தகத்தை எழுதின ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர் முதல்ல ஒரு 2 பக்கமோ 1 பக்கமோ ஏதோ சொல்லியிருப்பார் அந்த புஸ்தகத்தை பற்றி. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, குழந்தைங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரொம்ப சுலபமான முறையில் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன், இதை நீங்கள் அப்படியே ஒரு கதை புக்கு மாதிரி படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சயின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் அவ்வளோ சுலபமாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன், ஃபில்அப் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறேன், இல்லை வேறு ஏதோ டஃப் கொஸ்டின்ஸ், இது மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு சுலபமாக்கி கொடுத்துருக்கேன்னு தான் எழுதியிருப்பாங்க. இது இன்ஜினியரிங் மெடிக்கல் புக்கில் பார்த்தாலும் கூட இதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆச்சரியம். என்ன பண்ணணும், அந்த ஒரு ஆசிரியருடைய மனசில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எடுக்கும்போதே மற்றவங்களுடைய கருத்துக்களை உள்ளே திணிச்சிக்கக்கூடாது. மேக்ஸ் கஷ்டம்பா, சயின்ஸில் இந்த சாப்டர் ரொம்ப டஃப்பு, அதெல்லாம் ஒப்பீனியன் எடுத்துக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற இன்ஃபெக்ஷனை விட இந்த இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப அதிகம். ஒரு படிப்பு பாதிக்கிறதே மற்றவங்க. சில சமயம் டீச்சரும் தப்பு பண்ணுவாங்க. டீச்சரும் எல்லாம் கவனமாக கேளுங்க, இது ரொம்ப கஷ்டம் இந்த பாடம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அது மைண்டு செட் ஆகிடுது. ஐயோ இது கஷ்டம்ப்பா, அது புரியாதுப்பா அந்த மாதிரி வரக்கூடாது. எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லா பாடமுமே சுலபம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு லகுவாக வச்சுக்கணும். ஒரு சாப்டர் எடுத்தோமா, என்ன சொல்லியிருக்கு, 4 தடவை படித்து பார்ப்போமே, என்ன அப்போ கதை புக்கு மாதிரி படிக்கலாம். படித்து அவங்க சொன்னதெல்லாம் நம்மளே படம்லாம் வரைஞ்சி எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கலாம், இது இன்னும் எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியும். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரீட்சைக்காக படிக்காதீங்க. இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ மார்க் வரும், இது படித்தா இவங்க அவங்க பாராட்டுவாங்க, அதெல்லாம் கடைசியில் இருக்க வேண்டியது. முதல்ல வேண்டியது என்ன, இந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இது என்ன, இது ஒரு ஆர்வத்தோடு படிக்கணும். இது என்னமே புரியல சார் அப்படின்னாக்கா முதல்ல படித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்கள ஆசிரியரையும் கேட்கலாம். இப்போ தான் எல்லாருமே டியூஷன் வச்சுருக்கீங்களே, டியூஷன் வாத்தியாரையும் கேட்கலாம். பொதுவாக எதுவுமே தேவையில்லை, நீங்களே ஆர்வத்தோடு படித்தா எத்தனையோ விஷயங்கள் தெளிவாக தெரியும். எழுதி பார்க்கணும், சோம்பலை முதல்ல ஜெயிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நல்லா ஆழமாக படிக்கணும்.
அப்பா அம்மாக்கிட்ட வந்து நடிக்கக்கூடாது, படிக்கிற மாதிரி நடிக்கிறது அதை விட படிக்காமல் இருக்கிறது மேல். அதனால் அப்புறம் வந்து லாங்குவேஜ் ஒரு பிரச்சனை, நல்ல ஒரு டிக்ஷனரி வச்சுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் புரியாததெல்லாம் வந்து டிக்ஷனரியில் பார்த்து அதை மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு சோம்பேறித்தனம் பெரிய தடை. ஐயோ இது எடுக்கணும் அது எடுக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல வேணாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த முதல்ல வரக்கூடிய சலிப்பு வந்து ஜெயிக்கணும். முதல்ல வர சலிப்பு வந்து அப்படியே விட்டுட்டு அப்புறம் என்றைக்கு ரொம்ப நாள் கழித்து அதெல்லாம் நான் படிக்கவே இல்லைப்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் வந்து சில ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், எப்படிம்மா நீ இன்ஜினியரிங் இவ்வளோ பெரிய ரேங்க் வாங்கினேன் அப்படின்னாக்கா அது சொல்லும், நான் வந்து பேசிக்ஸில் ஸ்ட்ராங் சார், ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் அடிப்படையை நல்லா படிச்சிருக்கேன். அதாவது ஒரு வருஷம் பாஸ் ஆனாலும் கூட அந்த புஸ்தகத்தை தூக்கி எறியக்கூடாது, அதில் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு பார்க்கணும். உடம்புலேயே வந்து ஜீரண உறுப்பு என்ன பண்ணுது, நீங்கள் போட்டதையெல்லாம் நல்லா சாறு பிழிஞ்சு தான் தூக்கி எறியுது. ஆனால் எஜுகேஷன் அது கூட கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே சத்து தான், எல்லாமே சத்தான விஷயங்கள் தான். எது வந்து எப்போ பயனுக்கு வரும்னு சொல்லவே முடியாது. அதனால் அந்த ஆர்வத்தோடு படிக்கணும். புஸ்தகத்தை வந்து ஒரு அன்போடு வந்து அணைச்சிக்கணும். அந்த கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சரையும் அதே மாதிரி அன்போடு நம்ம நினைக்கணும். இன்னும் ஒரு நல்ல முறையில் சொல்லப்போனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போதும் அந்த டீச்சரை வந்து ஒரு தியானம் பண்ணணும். சார் எங்கள் டீச்சர் நல்ல டீச்சர் இல்லை சார், பட் அவங்க என்னை விட அதிகமாக படிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதிகமாக தெரியும்ல, நம்மளை விட ஒரு 4 எழுத்து அதிகமாக தெரிஞ்சவங்க நமக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு நீ மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு அபிமானத்தை உன்னுடைய ஆசிரியர் மேலே வளர்த்துக்கிட்டா என்ன ஆகும், நீ போய் ஒரு சந்தேகத்தை கேட்கும்போது அவர் அதை தானாகவே உணர்ந்துக்கிட்டு உனக்கு உதவி செய்வார். அப்புறம் உன்னுடைய சொந்த நோட்ஸும் எடுத்துக்கணும், ஆசிரியர்களோட நோட்ஸும் எடுத்துக்கணும். நீ ஏதாவது தப்பு பண்ணால் தப்பை உடனே ஒத்துக்கணும். எல்லாத்த விட சொல்கிறேன் பாருங்கள், சோம்பேறித்தனத்தை விட பெரிய எதிரி கிடையவே கிடையாது. எப்படி சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கிறது? ஒரு காரியத்தை வந்து 10 தடவை பண்ணால் தான் வரும்னா 10 தடவை பண்ணணும், ரிப்பீட். அதுதான் பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பர்சிஸ்டன்ஸ் இஸ் தி மேஜிக் வேண்ட் அப்படிம்பாங்க. இதனால விடாமுயற்சி தான் மந்திரக்கோல். எவ்வளோ பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணவங்களே வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னாக்கா, நான் வந்து உடனே ஒரே ஷாட்டில் இது பண்ணல சார், நான் பல முறை முயற்சி பண்ணி பண்ணது. ஒரு பாம்பேயில் ஒரு பெரிய கன்சல்டன்ட்டு, அவருடைய எழுத்துன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரமாதமாக எழுதுவார். நான் சொன்னேன், எப்படி சார் இவ்வளோ அழகாக எழுதுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சுற்றி ஒளி வச்சுக்கிட்டு நான் எழுதுனதையே வந்து அடித்து செதுக்கி எடுத்ததுப்பா இது அப்படின்பார். அவ்வளவு திருத்தங்கள் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் முயற்சிக்கு அவமானப்படக்கூடாது, தெரியலன்றதுக்கும் அவமானப்படாது. அதாவது ஜேம்ஸ் ஆலன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் மை இக்னரன்ஸ், பட் இஃப் ஐ ஆம் அன்வில்லிங் டு லேர்ன், தட் இஸ் எ ஷேம். அதாவது அறியாமை வந்து அவமானம் அல்ல, அந்த அறியாமையிலேருந்து வெளியில் வரமாட்டேன், நான் முயற்சி பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறப்ப அதுதான் வந்து பெரிய அவமானம். நீ மற்றவங்களோட லேட்டாக வரலாம், மற்றவங்களுக்கெல்லாம் 2 நிமிஷத்துலேயே புரிஞ்சிடலாம், உனக்கு 20 நிமிஷம் ஆகலாம், பரவாயில்ல, முயற்சியை விட்டுறாது. உனக்கும் அந்த ஒரு ஸ்பீடு வரும். அன்னன்னைய வேலை அன்னன்னைக்கு முடிக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட்டு, மொபைலுக்குன்னு ஒரு நேரம், மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, அதை தூரமாக வைக்கிறதுக்கும் ஒரு கலை, அதுக்கும் ஒரு மனசு வந்து ஒரு கண்ட்ரோலில் வேணும், அதையும் வந்து கற்றுக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் நீ சரியாக படித்தா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைன்ற பல்பு வந்து நல்லா எரியும். இது இப்போதைக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆரம்ப டிப்ஸு, ஆரம்ப அறிவுரை. இதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். நன்றி.